Hi friends, welcome to our YouTube channel. So friends, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆர்டிக்கல் ரீடிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ என்னுடைய ஐடியை நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோடனே உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 3 குரூப்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது டெலகிராம் குரூப் தான். அந்த 3 குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் கம்பெனியை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். இந்த SBO கேர் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, நம்மளோட ஐடியில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டுடே டாஸ்க்கு. அதாவது எப்படி ஆர்டிக்கல் ரீடிங் பண்ணணும், நமக்கு எப்படி சேலரி அமௌண்ட் டெய்லி க்ரெடிட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். செகண்டாக இருக்குது பாருங்கள், டுடே டாஸ்க்கு. அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆர்டிக்கல் ரீடுன்னு சொல்லிட்டுருக்குல, அந்த ரீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் டைம் ஓடிட்டுருக்கும். ஸோ 20 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணோடனே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் போயிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது டைம் ஃபினிஷ் ஆகிருச்சு. ஃபினிஷ் ஆனோடனே கீழே வந்திருக்கு பாருங்கள், கோ டு ஆர்டிக்கல் பேஜ். அந்த கோ டு ஆர்டிக்கல் பேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ, அதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதை ரீட் பண்ணணுன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதில் கீழே டைம் ஓடிட்டுருக்கா. இதில் ஒரு 30 செகண்ட் இதில் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நியர்பை இப்போ நம்ம அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்ததுலேயே டைம் முடிய போகுது. ஸோ 2:1 டைம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே நமக்கு இதில் ஒரு கோடு வந்துடும். இந்த கோடை நீங்கள் லாங் ப்ரெஷ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி ஆயிடுச்சா? காப்பி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பேக் வந்துடுங்க. உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் பேக் அடிச்சிட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் என்டர் ப்ராடக்ட் கோடு, நம்ம இப்போ ப்ராடக்ட் கோடை காப்பி பண்ணோம்ல, அந்த ப்ராடக்ட் கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனோடனே ஆர்டிக்கல் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே இப்போது நம்ம ஒரு பேஜில் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்ல, அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு ரேட்டிங் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் பற்றி எனிஒன் ஏதோ ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது இப்போது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க. நான் இதை கொடுக்க விருப்பப்படலை. ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கணும்னா, அந்த ப்ராடக்டுடைய நேம், லேப்டாப் பற்றி தான் பார்த்தோம். ஸோ லேப்டாப் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணிவிட்டு அதை பற்றின கமெண்ட்டு, வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கமெண்ட் ரேட்டிங் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டிக் ஆப்ஷன் கொடுக்காம கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்மிட் ஆகிருச்சு. இப்போ நம்ம பார்த்தா ஆர்டிக்கல் ரீடிங்கான அமௌண்ட் ஆட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எதில் செக் பண்ணால், பே அவுட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பே அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்குள்ளே டேட்டு, இன்றைக்கி 31/10. ஸோ இன்றைக்குள்ளே டேட்டுக்கான அமௌண்ட் ஆட் ஆகிருச்சு, 130 ரூபி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வீடியோ பார்க்கணும். உங்களுடைய ஒவ்வொரு நாள் வேலட் அமௌண்ட்டு எதில் ஆட் ஆகும் அப்படின்னா, டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே டாஸ்க் அப்படிங்கிறதுல, டாஸ்க் வேலட் அப்படிங்கிறதுல உங்களுடைய அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ எஸ்டர்டே உள்ள அமௌண்ட்டும் இன்றைக்குள்ள அமௌண்ட்டும் எனக்கு ஆட் ஆகிருக்கு. டாஸ்க் வேலட் அப்படிங்கிற இடத்துல 260 ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி SBOவில் வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டு, கரண்ட்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.